இது அந்த வீடு பாருங்க வீட்டு இது பகலில் ஆக்கள் இந்த வெள்ளாமை வயலுக்கு போகிறார்கள் போன வழி தடங்கள் தான் இந்த தடங்கள். இடத்த வகை பயங்கரமாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு காட்டுக்கு வர மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. வௌவால் பாருங்கள் வௌவாலை. வீட்டை பார்த்துல உங்களுக்கு பயங்கரமாக தெரியும். இது ஒரு பாலடைஞ்ச வீடு தான். கனகாலம் இந்த வீட்டுக்கு யாருமே வந்தது கிடையாது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கே வந்திருக்கோன்னு சொன்னால், இது ஒரு அமானுஷம் நிறைந்த ஒரு இடமாக நிறைய சத்தங்கள் மற்றது பேய்கள் நிறைய பேரை பயமுறுத்துறதாக சொல்லப்பட்டு கட்டுக்கதைகளாக தான் இருக்கும் இல்லையா, உண்மையாக கூட இருக்கலாம். அதை நம்ம இன்றைக்கு கண்டறிய போகிறோம். அதுக்காண்டி நானும் அஜித்தும் 2 பேரும் வந்திருக்கிறோம். இப்போ வாங்க வீடியோவுக்கு போவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே 2-3 வீடும் இருக்குது. அதே டைமில் இது ஒரு காடு தான், சின்ன காடு தான். காடு மயன மரங்கள் தான். ஆனால் அவ்வளோ அமானுஷம் நிறைந்த ஒரு இடமாக இது நிறைய பேர் பார்க்குறாங்க. இரவையில் யாருமே இந்த பக்கம் பாரதும் கிடையாது. அதனால் நாங்கள் 2 பேரும் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஏதாவது அமானுஷ விஷயங்கள் எங்களோட கண்ணில் தென்படுதான்னு நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை இது ஆக்கள் நடமாட்டம் போகிற வாரம் இங்கே ஸ்கூல் இருக்குது. அந்த மூட்டையை பார்த்தியா, அந்த அன்னைக்கு அந்த போகுது பார்த்தியா அந்த மூட்டை, அந்த மூட்டை கீழே பார்த்துக்கோ. திரும்ப அப்புறம் அங்கே போய் இப்படி வருவோமா அப்படி தானே ஐயா பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஏரியாவுக்குள்ள வந்திருக்கோம். ஒரு வீடு இருக்குது. அதே டைமில் பாம்புலாம் இருக்கும். கேமராவோட செட் பண்ணி போட்டு போமா, இடத்த செட் பண்ணி போட்டு அப்படி வளைச்சோ போகும். சரியா? ஒரு வீடு, இந்த வீடுக்கு முன்னுக்கு வைப்போம். இந்த இடவுல வைப்போம்பா. இடத்த வைப்போமா? நல்லா இது விலங்கல இந்த எல்லாம் தான் இடத்த வைப்போமா. பார்த்தீங்கன்னு சொன்னால் கேமரா செட் பண்ணி வச்சுக்க. அந்த வீட்டுக்கு ஏதாவது அமானுஷ விஷயங்கள் தெரியுதான்ட்டு பார்ப்போம். நானும் அஜித்து 2 தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பவாலை பாருங்கள், பெரிய பெரிய பவாலாம் பறந்து போகுது. கீழே பார்க்க வீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக தெரியும். இது ஒரு பாலடைஞ்ச வீடு தான். கனகாலம் கூடி இந்த வீட்டுக்கு யாருமே வந்தது கிடையாது. வௌவால் பாருங்க வௌவாலை. இந்த வீடு யாருமே இல்லை, பாலடைஞ்சு போய் கிடக்கு. பயங்கரமாக இருக்குது இந்த வீடு. நிறைய அமானுஷ விஷயங்கள் நடக்குதான்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் வந்தோம் நாங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பார்த்து நான் சுற்றி இந்த வீட்டுக்காரன் எந்த சின்ன ஒரு வீடு தான். அமானுஷ எந்த ஒரு விஷயத்தையும் காணலை. ஆனால் இங்கே நிறைய அமானுஷ விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி தான் நாங்கள் ஃபுல்லாக பார்த்ததும். ஃபுல்லாக பெரிய பெரிய மரங்களும் கட்டிடங்கள்னு சொல்லி இந்த வீடு மட்டும்தான் இருக்குது. பெரிய பெரிய மரங்கள் தான் இங்கே இருக்குது. மரங்கள் ஃபுல்லாக அங்கே அது கோயிலுக்குரிய இடங்கள். கோயில் அங்கால இருக்குது. இது அந்த வீடு பாருங்க வீட்டு. இதை ஒன்று இப்போ ஒரு சத்தம் இல்லை. தவளையாக இருக்குது. ஃபுல்லாக ஹாலுக்கு வைக்க வராங்க. இடத்த வாங்கி பயங்கரமாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு காட்டுக்கு வர மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அப்படி தான் இந்த இடம் இருக்குது பார்க்குறது. பாம்பு பயம் நினைப்பான். வா பார்ப்போம். பாம்புக்கு தான் பயம்.
இங்கே கட்டடங்கள் இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட் விஷயம் கேமரா செட் பண்ணி போட்டு தான் நாங்கள் இந்தியாவில் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும். அங்கே கோவிலில் அந்த பக்கம் பெரிய மதில் கட்டினாங்க. இங்கே நிற்கிறது தெரியாது. இங்கே ஒரே பச்சை காடு மாதிரி இருக்கிறதால பாம்புக்கு தான் என்னன்னா இங்கே பாம்பெல்லாம் சாதாரணமாக தெரியும். இந்த பத்தை இந்த இலைகள் இந்த சருகுகளுக்கு கீழெல்லாம் பாம்புகள் இருக்குது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் அடுத்தது வெளிச்சம் பாம்புகள் வரும். அடுத்து நைட்டில் தான் கூட நல்ல பாம்பு பெரும்பாலான விஷ பாம்புகள் வந்து நடமாடுறது. இங்கே போது இங்கெல்லாம் நிறைய பாம்பு கொண்டு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பயங்கரமான இடம் உண்டு. ஏதோ வந்தது இது பகலில் ஆக்கள் இந்த வெள்ளாம வயலுக்கு போகிறார்கள் போன வழி தடங்கள் தான் இந்த தடங்கள் அவங்கள பார்த்தா தெரியும். பாம்பு தான் தெரியும். என்னென்னு சொன்னால் இதெல்லாம் முதல் ஆக்கள் வசித்த இடங்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் கைவிடப்பட்டு யாருமே இப்போ இங்கே வாரதும் இல்லை, வசிக்கிறதும் கிடையாது. எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடங்கள். நாங்கள் நைட் விஷயம் கேமரா செட் பண்ணி போட்டு வந்திருக்கோம். அமானுஷ நிகழ்ச்சிகள் வந்தால் இல்லை அமானுஷ ஏதாவது விஷயங்கள் நடந்தால் இந்த கேமராவில் பார்த்துக்கொள்ளலாம். பாருங்கள், எந்த ஒரு அமானுஷம் எந்த ஒரு இதையும் காணலை. தென்னை மரங்களும் மாமரம் மட்டும்தான் இருக்குது. இது பாருங்க, இதை கடந்த நம்ம வந்த இடம் இது எவ்வளோ எப்படி இருக்குன்னு பாருங்க. பெரிய பெரிய தேக்க மரங்களும் பனை மரங்களும் ஆல மரங்களும் அப்படி இருக்கு. அவ்வளோ பயங்கரமான இடம் இது. நான் எந்த ஒரு அமானுஷ விஷயத்தையும் நாங்கள் இன்னும் காணலை. அவங்க ரோட்டில் இருந்தாலும் பைக்கெல்லாம் போகுது. ரோடு ரொம்ப தூரம் ஃபுல்லாக இது வயல்வெளிகள். அதை தாண்டி தான் இந்த ரோட்டோண்டு போகுது. இப்படி பார்த்தோம்னா வேறு பார்க்குறதுக்கு இதெல்லாம் முதல் வந்து ஆக்கள் வசித்த இடங்கள் தான். அதுக்கப்புறம் கைவிட்டுட்டாங்க. அவ்வளோ பயங்கரமான இடங்களும் பயங்கரமாக ஆனால் அமானுஷமான விஷயங்கள், பேய்கள் நடமாட்டம் கூடியதாகவும், மற்றது வந்து பதட்டம் ஒரு பயம் இங்கே இந்த இடத்துக்கு வர கண்டிப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த உண்மையில் ஒரு பயம் ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யுது இந்த இடத்துக்கு வர. என்ன சொன்னால் அப்படி ஒரு இடம் பகலிலே அவ்வளோ இருட்டுமாக இருக்குது இந்த இடம். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ நைட் விஷயம் கேமராவில் செட் பண்ணி போட்டு வந்துட்டோம். நைட் விஷயம் கேமரா வச்சுருக்கோம். நாங்கள் இப்போ என்ன வேண்டாம் கொஞ்சம் பைக்கில் போய் திருக்கப்புறம் இருந்த ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு பிறகு ஏதாவது மாட்டிருக்கான்னு சொல்லி வந்து பார்ப்போம். பழைய பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய கிணறு பழைய வீடுகள்லாம் இருக்கீங்கன்னு சொன்னால் இங்கே முன்னாடியே மக்கள் இங்கே இருங்க பிலாப்பழமெல்லாம் காய்ச்சி கிடக்கு. இங்கே இருங்க பிலாக்காயெல்லாம் காய்ச்சி கிடக்கு இந்த இடத்துல. அப்படின்னு சொன்னால் இங்கே மக்கள் இருந்திருக்காங்க. முன்னாடி இருந்தவங்க ஆட்கள் அதுக்கு பிறகு இந்த வீடை கைவிட்டு இது விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ நைட் விஷயம் கேமரா அது அப்படியே ஃபுல்லாக வேலைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். பேய்கள் ஏதாவது கண்ணுக்கு காதுக்கு சிக்குதான்னு பார்ப்போம். இங்கே ஜானைகள் வார குறைவு, ஜானை வாரதும் இல்லை, இருந்தால் எப்பயாவது வரும். ஆனால் பேய்களோட நிலமாட்டம் நிறைய இருக்குது இங்கே. இந்த வீட்டை பார்த்ததும் சின்ன ஒரு வீடு தான், ஆனால் எந்த ஒரு அமானுஷ நிகழ்ச்சியும் காணலை. ஒருவேளை பிறகு விட வர வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறோம். இந்த இருக்குது அந்த வீடு பாருங்கள், பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இந்த நைட் விஷயம் வர பாருங்கள் செட் பண்ணி போட்டோம். இப்போ கொஞ்சம் நாங்கள் பைக்கில் போய் இருந்துட்டு என்ன நடக்குங்க பார்த்துட்டு திரும்ப வந்து இதை எடுத்துகிட்டு போகிறோம். இந்த இருக்குது நைட் விஷயம் வர இந்த அழுக்குரல் கேட்குற மாதிரியும் நிறைய பேர் யாரோ இந்த குழந்தைய வந்து பிடிங்க குழந்தை கத்து அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இப்படியான கதைகள் தான் நிறைய இங்கே உலா வருது. இந்த பக்கத்து இந்த கிராமத்தை மக்கள் இப்படியான கதைகள் இப்படியான சத்தங்கள் எல்லாம் கேட்குறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. தூரத்துக்கு அடிக்க அப்படி பார்த்தீங்களா. அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்து போகலாம் அந்த ஐடியாவில் இருக்கோம். இந்த பேய்கள் உடனே வந்த உடனே பேய்கள்லாம் நம்மளை கண்ணுக்கு தென்படாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம அதை பிடிக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது.
அந்தந்த டைமுக்கு தான் அதாவது அமானுஷ விஷயங்களும் கூட வரும். அதனால் இப்போ போய் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 20-30 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம போயிட்டு நைட் விஷயம் ஒரு இடத்து செட் பண்ணி பார்ப்போம்.